நான் தான் பெரிய ஆளு, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஒண்ணு இல்லைங்க. இந்த கதையை மட்டும் நினைச்சுக்கோங்க. யார்கிட்டயும் போய் மல்லுக்கெல்லாம் நிக்காதீங்க. எல்லாருக்கெல்லாம் நிரூபிக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க. ஒரு ஏரி நீர்வெள்ளம் அதிகமாயி அப்படியே அந்த ஏரியில இருந்து ஒரு தவளை என்ன பண்ணுது அப்படின்னா கிணத்துக்கு வந்துருது. அந்த கிணத்துக்கு வந்தோன்னா கிணத்து தவளைகளோட எல்லாம் பழகிட்டு இருக்கு. உடனே எங்க இருந்து வந்த என்னன்னு கேக்குறாங்க. இப்படி நான் வேறொரு இடத்துல இருந்தேன், இப்படி வந்துட்டேன்னு சொன்ன உடனே, அப்படியா நீ வேறொரு இடத்துல இருந்தியா, எப்படி இருக்கும், இது மாதிரி இருக்குமா, எங்க கிணறு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அது ரொம்ப பெருசு அப்படின்னு அந்த தவளை சொல்லுதுங்க. உடனே இந்த கிணத்து தவளை சொல்லுது, அது எப்படி எவ்வளவு பெருசா இருக்கும், இதை விடையே பெருசா இருந்துச்சுன்னு திருப்பி அந்த கிணத்தையே காட்டுது. உடனே இல்ல இதெல்லாம் சொல்ல முடியாது, இது ரொம்ப பெருசு அப்படிங்குது. உடனே அந்த கிணத்துல இருந்த தவளை என்ன பண்ணுதுன்னா படியில ஏறுதுங்க. அந்த கிணத்துல இருக்கிற படியில ஏறி அப்படி டைவ் அடிச்சு காட்டுது. இவ்வளவு ஆழம் இருக்குமா, அல்லது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அப்படி தவி காட்டுது, இவ்வளவு நீளம் இருக்குமா அப்படின்னு கேக்குதுங்க. அதுக்குதான் அந்த ஏரி தவளை சொல்லும், இல்ல இதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த அளவெல்லாம் எனக்கு காட்ட முடியாது, என்னது ரொம்ப பெருசு நான் இருந்த இடம் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப அந்த கிணத்து தவளை என்ன செய்யுது அப்படின்னா அதை நம்ப மாட்டேங்குது. அது எப்படி இதை விட பெருசா இருந்திருக்கும், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த கிணத்து தவளைக்கு அப்படியே அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு, அதை சொல்றத சரின்றத கேட்கறதுக்காக ஆமாஞ்சாமி போடுறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கிணத்துல இருக்கிற மற்ற தவளைகளையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அதை எப்படி நீ பொய் சொல்ற, நாங்க வாழ்ற இந்த இடம் தான் பெரிய இடம், இதை விட ஆழமா அகலமானது வேற எதுவுமே இல்ல, நீ பொய் சொல்ற, நீ வந்ததும் இல்லாம நீ எங்க கூட தான் இருக்கணும், உனக்கு ஓசி சாப்பாடு வேற நாங்க தான் கொடுக்கணும், ஆனா நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்ற அப்படின்னு அந்த தவளை கிட்ட அவ்வளவு வாக்குவாதம் பண்றாங்க. அந்த ஏரியில இருந்து வந்த தவளை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவங்க கிட்ட பேசுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அமைதியா இருந்ததுங்க. நேரம் வரும், காலம் வரும், அவங்களே தெரிஞ்சுக்கிறட்டும், இதை எதுக்கு நான் எப்படி இதுக்கு போய் நான் இதை ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுருந்துச்சுங்க. காலங்கள் போச்சு. சில நாட்கள்லயே மறுபடியும் வெள்ளம் அதிகமாகி கிணறு அப்படி நிரம்பி மறுபடியும் என்னாச்சுன்னா தண்ணி அப்படி போறதுல அந்த ஏரி தவளையோடு சேர்ந்து அந்த வாக்குவாதம் பண்ண கிணற்று தவளையும் என்னாச்சுன்னா ஏரிக்கு போதுங்க. அப்பதான் ஏரி தவளை நினைச்சதான், இப்ப புரிஞ்சுக்கிட்டயா, உன் கூட அன்னைக்கே நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்கல, ஆனா இயற்கை காலம் உன்னை புரிய வச்சிருச்சுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிருச்சுங்க. இதே மாதிரிதான் நம்ம கூடயும் யாராவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம யாரு அல்லது நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு கூடயும் மல்லுக்கு நிக்காதீங்க. காலமும் சூழலும் வர்றப்ப காலமும் இயற்கையும் இறைவனும் அவங்களுக்கு உணர்த்திடுவாரு. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.